நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் வடை. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 kg ஒட்டு மாங்காய், அதாவது கோமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். இதை நம்ம முதல்ல தோல் சீவி எடுத்துடுவோம். நல்லா கழுவியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் தோல் சீவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கேரட் சீவுறதுல நான் தோல் ஃபுல்லாக சீவிட்டு கழுவிட்டேன். இப்போ மேற்கொண்டு ஃபுல்லாகவே மாங்காய் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம சீவி எடுத்துப்போம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பாருங்கள், நல்லா மெல்லிஸாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மாங்காவையும் நம்ம சீவி எடுத்துடுவோம். மாங்காய் ஃபுல்லாக சீவி எடுத்ததும் கொட்டை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மாங்காய் துருவல் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ 1/2 kg அளவுக்கு இட்லி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஆச்சு இது ஊற வச்சு. இது ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு, தண்ணியே சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. முதல்ல மாங்காய் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுப்போம். இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தேவையில்லைங்க. இந்த மாங்காய் விடுற தண்ணியே நமக்கு வடைக்கு தேவையான அளவு இருக்கும். நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இதை முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அதை பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரிசியை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துடலாம். இது மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் நல்லா சீக்கிரமே கிடைக்கும். வாங்கி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே நான் ஊற்றலை, அரிசி சேர்த்து அரைச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வடை பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுப்போம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆயில் விட்டு கடுகு பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடுங்க. இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா நைஸ் உப்பு போட்டு கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து கலந்தாச்சு. நல்லா வடை பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துப்போம். வாழை இலை இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கலாங்க. நான் பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இப்போ நம்ம ஆயிலை அப்ளை பண்ணிட்டோம். ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி அப்படியே தட்டிக்கோங்க. அவ்வளோதான். மாங்காய் வடை கொஞ்சம் எண்ணெய் இழுக்க தாங்க செய்யும். நம்ம நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்து 2 பக்கமும் இந்த எண்ணெயை நல்லா ஒத்தி எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்ணுங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கையிலையும் ஒட்டாது, இந்த பேப்பர்லேயும் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த வடை ஒன்று ஒன்றா தாங்க போட்டு எடுக்கணும். 2, 3ன்னு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒட்டிக்கும். வடை நல்லா வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுருங்க. நல்லா இந்த எண்ணெயெல்லாம் கொதிக்கிறத அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா மாங்காய் வடை ரெடி. 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டான கலர்ஃபுல்லான மாங்காய் வடை ரெடி.